வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். வணக்கம் தோழர். நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நேற்று நம்ம கொளுத்தி போட்ட விஷயம் வந்து தமிழ்நாடு முழுமைக்கும் பயங்கரமா பரவிருச்சு. ஆமா, எப்பயுமே அதானே செஞ்சுக்கிட்டு இருக்கா. புதுக்கோட்டை மேட்ரு, பிளக்ஸ் மேட்ரு. ஆமா ஆமா கோட்டம்ல தலை நிமிர சேரி திரளும் தலைகீழ நாடு. அந்த வார்த்தையை வந்து மறைங்கடா 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 சொல்லி காவல்துறை சொல்ல, அதை மறைக்க முடியாதுன்னு சொல்லி விசிகாரங்க சொல்ல, நைட்டு வந்து அண்ணன் திருமாவர்கள் ஒட்டுமொத்த நபர்களையும் வச்சு தலை நிமிர சேரி திரளும் தலைகீழாய் நாடு பொருள் முழக்கத்தை போட்டு போயிட்டார். அவரே முழக்கமா போட்டு போயிட்டார். ஆமா, அது மட்டும் சொல்லாம இன்னொரு வார்த்தையும் சொன்னாரு. இனியும் நாங்கள் ஆடுகள் அல்ல, இளிச்சவாயர் கூட்டமும் அல்ல, சீறி பாயும் சிறுத்தைகள் நாங்கள் அப்படின்ட்டார். ஆமா. ஸோ வந்து நேற்று போட்ட செய்தி வந்து ஓரளவுக்கு மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருச்சு. சரி, இன்னைக்கு நம்ம எதை பத்தி பேச போறோம் தெரியுமா? இந்த விஜய் இருக்கார் இல்லையா, தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள், அவர் எதுவும் இந்த ஜோசியம் பார்க்குற வேலை எதுவும் பார்க்குறாரோ? கிளி ஜோசியம்ன்றீங்களா? ஏதோ ஒரு ஜோசியம், ஏதோ உடுக்கடிச்சு ஜோசியம் பார்ப்பாங்க. ஏதோ ஜோசியம் பார்க்குற மாதிரியே வந்து நடக்கிறத அப்படியே ப்ரிடிக்ஷன் பண்ணி சொல்றாரு. முன்கூட்டியே ப்ரிடிக்ஷன் பண்ணி ஆஃப்டர் என்ன நடக்கும் அப்படின்றத அப்படியே சொல்லி வர்றாரு. ஆமா, அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த மாநாடு இருக்கு இல்லையா, முதல் மாநாடு, கொள்கை விளக்க மாநாடு. அந்த மாநாட்டில் விஜய் அவர்கள் ஒரு விஷயத்தை பற்ற வச்சார். அன்னைக்கு பற்ற வச்ச விஷயம், அன்னைக்கு அவர் சொன்ன விஷயம் ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே, ஜோசியம் பார்த்த மாதிரியே தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இங்கே தமிழ்நாட்டில் தான். ஆமாம், தமிழ்நாட்டில் அதனுடைய நீட்சியாக கூட இன்னைக்கு ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அந்த மேட்ரு என்ன அப்படின்றத இந்த காணொலியில் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்த்துடலாம். நண்பர்கள் அனைவருக்கும் உரிமைக்கான தொலைக்காட்சியின் சார்பாக இனிய வணக்கம். நாங்கள் இப்படி வந்து பார்த்துட்டோம், இனி ஜென்மத்துக்கும் எங்களால குனிய முடியாது. அதனால நாங்க சண்டை போட போறோம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய விஜய் அவர்கள் தன்னுடைய முதல் கொள்கை விளக்க மாநாட்டில் என்ன சொன்னாரு? அதை நீங்க தெளிவா சொல்லுங்க. நானே சொல்லிடுவா? ரைட்டு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொள்கை விளக்க மாநாட்டில் ஒரு விஷயத்தை பதிவு பண்ணாரு. என்னன்னா, பாரதிய ஜனதா கட்சியை வந்து விமர்சனம் பண்ணி பேசுறாரு. அதாவது அவங்க வந்து ஒரு பாசிசவாதி அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்றாரு. யார? பாரதிய ஜனதா கட்சியை. அதே வேளையில அவங்க பாசிசவாதி அப்படின்னா நீங்க என்ன பாயாசமா, நீங்களும் கூட ஒரு வகையான பாசிசவாதி தான் அப்படின்னு சொல்லி திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது ஒரு குற்றச்சாட்டை தூக்கி முன்னாடி வைக்கிறாரு. உண்மையா தானே சொல்லியிருக்காரு? சரி, வச்சுக்கிறோம். ஆமாங்க, என்னங்க ஒண்ணும் இல்ல. அதாங்க அப்படி சொன்னார்ல, அது சொன்னதுக்கு ஒரு சின்ன இதை மட்டும் சொல்லுங்க. சாம்சங் போராட்டம் யார் நடத்தினா? தொழிலாளர்கள் நடத்தினாங்க. எந்த தொழிலாளர் நடத்துறாங்க? நம்ம தமிழ்நாட்டினுடைய தொழிலாளர்கள், கம்யூனிஸ்ட் கட்சியை நடத்துனாங்க. ஆமா. அது என்ன ஆச்சு? அடி தும்சம் பண்ணி நொங்க கழட்டிட்டாங்கல்ல. காவல்துறை அதிகாரிகள் நள்ளிரவு வீடு பூந்து கைது பண்ணாங்க. இது பாசிசம் தானே? ஆமாங்க. வேங்கவேல வாழ்ற மக்கள் என்ன பண்ணாங்க? ஒத்துக்கிறேங்க. வேங்கவேல பாவம், அவன் குடிக்கிற நிலையில அவனே மலத்த கிடந்தே அவனை குற்றவாளியா சொன்னாங்க. அது பாசிசம் தானே? ஆமா. பாயாசமா அதைத்தாங்க அந்த அன்னைக்கு சொன்னார்லங்க அந்த மீட்டிங்ல. அதாவது அவங்க பாசிசம்னா நீங்க என்ன பாயாசமா அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஒரு வார்த்தையை வந்து அவர் வந்து மென்ஷன் பண்ணாரு. அது என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க. அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறீங்க நீங்க அப்படின்றாரு. நீங்க மேலோட்டமா வந்து நீங்க எதிர்ப்பாளர் மாதிரி காட்டிக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகம் அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுக்கிறீங்கன்னு சொன்னாப்புல. ஓஹோ, ஆமா, அந்த பர்டிகுலர் வார்த்தையை வந்து மென்ஷன் பண்ணாரு. அதனுடைய நீட்சிகள் அன்னைக்கு சொன்னார் அவரு. ஆனால் அவர் என்னைக்கு சொன்னாரோ அன்னையிலேருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்குறப்ப அந்த மாதிரி தான் இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. மக்கள் கூட அதான் பேசிக்கிருக்காங்க. விஜய் சொன்ன மாதிரி நடக்குதுப்பா ஒவ்வொரு விஷயமே. நடக்கல, இது ஆல்ரெடி இப்படித்தான் நடந்திருக்கு. விஜய் வந்து என்ன சொல்றாருன்னா சொல்லி வராரு, இப்படி எல்லாம் நடக்குதுப்பா, விளக்க டார்ச் லைட் அடிச்சு விட்டா நடக்குது, வெளிச்சம் போட்டு காட்டிட்டாப்புல. அவர் வெளிச்சம் போட்டு சொல்லியிருக்காரு. ஜோசியம் கிடையாது, கீழே அப்படித்தான் இருக்கு. வெளிப்பார்வைக்கு சண்டை மாதிரி தெரியும். அதைத்தான் அவர் சொல்லியிருக்காரு. அதான் சொல்ல, இது நாள் வரைக்கும் கூட அங்கே ஒன்று இங்கே நீங்கள் சொன்ன மாதிரி சாம்சங் தொழிலாளர் போராட்டத்தை வந்து நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் நசுக்கியது. அதுக்கப்புறம் வடகாடு பஞ்சாயத்தில் வந்து ஒருதலை பட்சமாக செயல்பட்டது. அப்புறம் நேற்று புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஒருதலை பட்சமாக செயல்பட்டது. அப்புறம் சாம்சங் தொழிலாளர்கள் போராட்டம் நீங்கள் சொன்ன மாதிரி. ஸோ இதெல்லாம் விட ஹைலைட்டாக இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்திருக்குது. இந்த விஷயத்தை தான் வந்து தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த தோழர்கள் என்ன பண்ணிட்டாங்கன்னா அவங்களுடைய சமூக வலைத்தளங்கள் பக்கத்தில் எழுதி பயங்கரமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி கேள்விகளை தூக்கி முன்னாடி வச்சுருக்கிறாங்க. அதனால தான் அவரை ஜோசியம் பார்க்குறவர் நடக்குது அப்படியே சொல்கிறாருன்னு சொல்லி சொன்னேன். அது என்ன தெரியுமா? என்னன்னு சொல்லுங்க. அதாவது ஒன்றும் கிடையாதுங்க. கடந்த ஒரு 4 வருடமாக நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நம்ம மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்ன பண்ணார்னா, தமிழ்நாட்டுக்கு நம்ம மோடி அரசாங்கம் நிதி தரமாட்டாங்க, நான் விட்ட மாட்டேன், அதனால நீங்க கூட்டுகின்ற நிதி ஆயோக் கூட்டத்தில் நான் கலந்துக்கிற மாட்டேன் அப்படின்னு சொல்லி நம்ம முதலமைச்சர்கள்
கடந்த ஒரு 4 வருடமாக கலந்து கொள்ளவில்லை. தலைவா இப்ப கலந்துக்கிட்டாருல, அதைத்தாங்க போன வருஷம் கலந்துக்கல. அது எப்ப? போன வருஷம் கலந்துக்கல. 2024ல, 2023ல கலந்துக்கல, 2022ல, கலந்துக்கல, 2021ல. அப்ப இப்ப மட்டும் எப்படி? ஹவ் இஸ் பாசிபிள்? ஏன்? ஒய்? அப்ப இந்திய கூட்டணி கட்சியை சார்ந்த சீதாராமன், இது சாரி சார், நம்ம இவர் இருக்காருல்ல கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா, சித்தராமையா கலந்துக்கல. அந்த வந்து அவர் அந்த முதலமைச்சர் கலந்துக்கல, மம்தா பானர்ஜி கலந்துக்கல. இந்திய கூட்டணியில் இருக்கக்கூடிய பெருவாரியான முதலமைச்சர் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ளவில்லை. ஆனால் தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்து கொண்டார். அப்ப இதுல என்னன்னா, நீங்க ஒருவேளை வந்து திராவிட முன்னேற்ற கழகம் பாசிச பாஜகவை நாங்க தீவிரமா எதிர்க்கிறேன், அதனால தான் வந்து நாங்க போன வருஷம் 2023லயும் சரி, 2024லயும் சரி, 2021லயும் சரி, 2022லயும் கலந்துக்கிறல அப்படின்னா, நீங்க இந்த 2025லயும் கலந்துக்கிற கூடாதுல்ல, கலக்காம இருந்திருக்கணும். ஆமா, போன வருஷம் நிதி தரலன்னு சொல்லி தான் கலந்துக்காம இருந்தீங்க. அப்ப இந்த வருஷம் எல்லாம் நிதி கொடுத்துட்டாங்களா? இல்ல கொடுக்கல. அப்ப நீங்க எப்பயும் போல தீர்க்கமாக சனாதன எதிர்ப்புல இருந்திருக்கணும்ல? இருக்க மாட்டான். இல்ல அதைத்தான். அப்ப அதைத்தான் விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நாம கேட்கலங்க, நாங்க கேட்கவே இல்லை. விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் நம்ம சொல்லி 4 வருஷம் நீங்க போகலையே, அப்ப எல்லாம் எதிர்பார்த்தீங்களே, இப்ப மட்டும் ஏன் போறீங்க? ஏன் ஒருவேளை வந்து ஈடி வந்து நம்ம தமிழ்நாட்டில் ரைடு போய்க்கிருக்காங்க, அதில் நம்ம மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள் உதயநிதி ஸ்டாலினுடைய பேர் அடிபடுது, ஒருவேளை அதை சரி கட்டுவதற்கு போயிருக்கிறீங்களோ அப்படின்ற மாதிரி சமூக வலைத்தளங்கள் எழுதுறாங்க. நம்ம அப்படியெல்லாம் இல்லை, நீங்கள் திமுகவை தப்பாக நினைக்காதீங்க, அவங்களாம் ரொம்ப ஹானஸ்டானவங்க, அந்த மாதிரிலாம் வாய்ப்பு இல்லை. அவர் நம்ம உதயநிதி கூட சொல்லியிருக்காருல்ல, நாங்கள் வந்து ஈடிக்கும் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் சொன்னாங்க. நம்ம அந்த டவுட் வரக்கூடாதுன்றேன். ஆமாம், நீதிமன்றம் நீங்கள் ஈடி வந்து ரைடு நடத்தக்கூடாதுன்னு சொல்லி தடை விதித்ததுக்கு அப்புறம் சொல்லாரு. ஆமாங்க, பாசிட்டிவா தானே சொல்லியிருக்காரு. ஆமாங்க, அதுக்கு முன்னாடி சொல்லலைங்க, நான் சொல்லலைங்க. இப்படிதான் இதையும் எழுதுறாங்க சமூக வலைத்தளங்கள், விஜய் கட்சிக்காரங்க எழுதுறாங்க. இது திமுக காரங்க இப்படி எழுதுறாங்க, நம்ம சொல்லிக்கலாம்ல. ஆமா சரி, ரைட், அப்படி கூட சொல்லிக்கலாம். ஆனா என்னன்னா, அதைத்தான் சொன்னேன், விஜய் கட்சி அதான் சொன்னேன், விஜய் வந்து ஒருவேளை ஜோசியம் பார்க்குற மாதிரியே அந்த மனுஷன் எல்லாத்தையும் ப்ரொடிக்ஷன் பண்ணி சொல்றாரோ, அப்ப இதெல்லாம் பார்க்குறப்ப திராவிட முன்னேற்ற கழகமும் பாஜகவும் ஒரு அண்டர்கிரவுண்ட் டீலிங் போட்டிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பேசிக்கிறாங்க. இதை மேற்கொண்டு உறுதிப்படுத்துற மாதிரி இன்னொரு சம்பவம் நடந்துச்சு. இது மட்டும் கிடையாது தலைவா, இன்னொரு சம்பவம் இதுக்கு முன்னாடி ஈடி வர்றப்ப, இது எல்லாமே ஈடி வர்றப்ப தான் நடக்குது. ஈடி வர்றப்ப, இதுக்கு முன்னாடி ஈடி வர்றப்ப என்ன பண்ணாங்கன்னா, நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து ஈடி விட்டாங்க. நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் என்ன பண்ணார்னா, நான் பாஜகவை தீவிரமாக எதிர்த்து கொண்டிருக்கின்றேன் சொல்லிக் கொள்கின்ற நம்ம செந்தில் பாலாஜி அவர்கள் நேரடியாக எங்க போனார் அப்படின்னா, டெல்லிக்கு போயிட்டாரு. துறைமுருகன் டெல்லிக்கு போனாரு. அதைத்தாங்க அடுத்து வருவாங்க, ஒன்னா வருவாங்க. டெல்லிக்கு போனாரு. டெல்லி போனார்ல, டெல்லிக்கு எதுக்கு போனாரு, என்ன சொல்லிட்டு போனாரு தெரியலையே. நான் துறை ரீதியான பயணம் போறேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆமா, அதாவது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு துறையினுடைய அமைச்சர். அப்ப நான் வந்து துறை ரீதியான பயணம் வந்து டெல்லிக்கு போறேன்னு சொல்றாரு. அப்ப டெல்லியில போய் துறை ரீதியாக யாரை சந்திச்சாரு, என்ன பேசினாரு, என்ன கோரிக்கைக்கு முன்னாடி வச்சாரு, இதெல்லாம் கேட்பாங்களா மக்கள்? கான்ஃபிடன்ஷியல் தலைவா, டெல்லியில போய் பேசுறோம்னா கான்ஃபிடன்ஸ் என்னங்க, மக்கள் பிரச்சனை வந்து துறை ரீதியா போறாரு வந்து இது என்னங்க வந்து கான்ஃபிடன்ஷியல்? கட்சியோட அஜெண்டா நீங்க வேற, அது என்ன அஜெண்டா? ஏதாவது ஓப்பனா பேசுறது இல்ல, விஜயா ஓப்பன் ஸ்டேட்மெண்டா டிக்ளேர் பண்றதுக்கு காட்சியிலே நமக்கு அதிகாரத்தில் நமக்கு சொல்ல முடியுமா? சொல்ல முடியல. அது மாதிரி இதெல்லாம் மறைமுகமா ஏதோ நடக்குது. ஆமா, ஆனா இதெல்லாம் கூட வந்து சமூக வலைத்தளங்கள் எழுதி கூட விஜய் கட்சியை சார்ந்தவர்கள் கேள்வி தூக்கி முன்னாடி வைக்கிறாங்க. அடுத்து செந்தில், அடுத்து துரைமுருகன் அவர்கள் கூட அதெல்லாம் பண்றாரு, நேரா டெல்லிக்கு பயணம் பண்றாரு. டெல்லிக்கு போறாரு, ஒரு கோர்ட்ல டெல்லிக்கு போறாரு, திமுக கொடி மரத்தை பூரா புடுங்க, எல்லா கொடியும் புடுங்க. டெல்லிக்கு போறாரு, டெல்லிக்கு போறாரு, அங்க யாரையோ போய் சந்திக்கிறாரு. ஏன் சந்திச்சாரு, எதுக்காக சந்திச்சாரு, என்ன கோரிக்கை வச்சாரு, என்ன பேசினாரு, ஒன்றும் தெரியல. நேரா சந்திச்சாரு, வந்தாரு, துறை ரீதியான பயணம் பண்ணாரு. சரிங்க, என்னங்க பேசுனீங்க? அதே கொடி மரம் கொடுக்குறாரு. அது பிரஸ் மீட், அதுக்கு பிரஸ் மீட்டே கொடுக்கவே இல்லை அவரு. ஸோ அப்போ இந்த மாதிரி இது வந்து உள்ளபடியே தோழர், இது வந்து நம்ம வந்து ஒரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாலும் கூட மக்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டியது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடமை. உளவியெல்லாம் அந்த கேள்விகள் வந்து எனக்கு எழும்ப ஆரம்பிக்குது. ஸோ அதனால தான் நம்ம சொல்கிறோம், விஜய் வந்து ஜோசியக்காரர் மாதிரி எனக்கு உட்காந்து சொன்னாப்புல அதெல்லாம் தொடர்ச்சியாக நடக்குதுடா அப்படின்ற மாதிரி மக்கள் எல்லாமே எழுத ஆரம்பிக்கிறாங்க. ஸோ வந்து நம்ம முதலமைச்சர் அவர்கள் 4 ஆண்டு காலமாக டெல்லி போகாத முதலமைச்சர் அவர்கள், அதே மாதிரி நிதி ஆயோக் கூட்டத்தில் கலந்து கொள்ளாத முதலமைச்சர் அவர்கள், இப்போ என்னமோ பாஜக எல்லாத்தையுமே கொடுத்துற மாதிரியும் 4 வருஷமாக கேட்டு கொடுக்கவே இல்லை, இப்போ கேட்டால் மட்டும் கொடுத்துருவாங்கன்ற மாதிரியும் டெல்லிக்கு போயிருப்பது என்பது மிகப்பெரிய சந்தேகத்தை மக்கள் மத்தியில் கண்டிப்பாக அந்த தாண்டி கொடுப்பாங்க.
கொடுப்பாங்க. அவர் போயிருக்காரு, கேட்க போயிருக்காரு இல்லையா, அதனால கொடுப்பாங்க. இத்தனை வருஷம் கொடுப்பாங்க, நாங்க போனால தான் கொடுத்தோம் சொல்லி கிளைம் பண்ணிக்கிடுவாங்க. அவ்வளவுதான், கொடுப்பாங்க, கண்டிப்பா கொடுப்பாங்க. இப்போ நீங்க போறப்ப கொடுக்குறாங்க அப்படின்னா போனட்டம் போனா கொடுத்துருப்பாங்களே, ஏன் நீங்க போனட்டம் போல அப்படி கேட்பாங்க, மக்கள் கேட்பாங்க. பாஜக அன்னைக்கு எதிர்ப்பாளர், இன்னைக்கு வந்து பாஜக நம்ம வழி இல்லாத சுச்சுவேஷன் எல்லாம் தெரியல. ஆமா, அது வந்து மக்கள் பேசக்கூடாது, மக்கள் பார்வையை விட்டுருவோம். சரியா, மக்கள் பார்வையை விட்டுருவோம். ஸோ வந்து அஸ் அ தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக தமிழ்நாட்டில் நாம் வந்து எதிர்பார்த்த கட்சிகளுக்கு நம்ம வாக்களிச்சிருக்கோம். நம்ம எல்லாருமே நம்ம வந்து ஒரு பாஜக எதிர்ப்பு என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனநிலையில் இருக்கின்ற நம்மளை போன்ற ஆட்கள் நம்ம எல்லாமே வாக்களிச்சிருக்கோம். அப்போ அஸ் அ தமிழ்நாட்டினுடைய ஒரு குடிமகனாக நமக்கும் கூட இந்த கேள்விகள் எல்லாமே இருக்குது. அதாவது பாஜக உள்ள வந்துடக்கூடாது அப்படின்றதுல நம்ம வந்து தீவிரமா இருக்கிறோம். பாஜக கூட யார் வந்து இலைமறைக்காயாக கூட்டணி வச்சாலும் சரி, இலைமறைக்காயாக பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, அமைச்சர் பெருமக்கள் பேச்சுவார்த்தை நடத்தினாலும் சரி, அதை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல ஒரு பாசிச எதிர்ப்பாளராக நம்மளை போன்ற ஆட்கள் இருக்கிறோம். அதை தொடர்ச்சி நம்ம சொல்ல தான் செய்யும். இன்னொரு விஷயம் என்னன்னா, பாஜக எதிர்ப்பு என்பதை விட சனாதன எதிர்ப்புனால்தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. புரிஞ்சுக்கிறோம், திமுகவை சேர்ந்தவர்கள். அதாவது வந்து கடந்த சட்டமன்ற தேர்தல், சட்டமன்றத்தில் இருக்கட்டும், நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நாடாளுமன்றத்தில் இருக்கட்டும், இந்த 3 தேர்தலுமே திருமாவளவன் வந்து முழுக்க முழுக்க சனாதனத்தை எதிர்த்து லட்சக்கணக்கான மக்களை திரட்டினார், அணிதிரட்டி வச்சார். அந்த சனாதன எதிர்ப்பு மண்ணலையை தமிழ்நாட்டில் உருவாக்கி வச்சார். இந்தியாவிலே யாருமே செய்யல. சனாதனத்தை எதிர்த்து ஒரு மாநாடு, சனாதனத்தை எதிர்த்து தேசம் காப்போம் மாநாடு, தேசம் காப்போம் பேரணி, வெல்லும் ஜனநாயக மாநாடு, இது எல்லாமே சனாதனத்தை எதிர்த்த மாநாடு தான். ஆனால் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டவர் மாண்பு தமிழக முதலமைச்சர், அன்றைய எதிர்க்கட்சி தலைவர், தேசம் காப்போம் மாநாட்டில் கலந்துக்கிட்டார், வெல்லும் ஜனநாயக மாநாட்டில் கலந்துக்கிட்டார். அப்ப இந்த சனாதன எதிர்ப்புனால்தான் திமுக தமிழ்நாட்டில் வேறு முடியுது. இதுல வந்து சர்க்கிள் ஏற்பட்டால் சொல்லிதான் சுட்டி தான் காட்டுவோம். ஆமா, நம்மளே சர்க்கிள் ஏற்பட்டா என்ன ஆகும்? ஒட்டுமொத்த பாஜக. அப்போ வந்து முழுக்க முழுக்க திமுக வந்து தமிழ்நாட்டில் ஆட்சி செய்வதே சனாதனத்தை எதிர்த்ததன் விளைவாகத்தான் ஆட்சி கட்டில் அமர்ந்திருக்கிறாங்க. அதை திராவிட முன்னேற்ற கழகம் மனதில் நிறுத்தி கொள்ள வேண்டும். இந்த மாதிரி சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட அது வந்து எப்படியாச்சும் வந்து நான் போனது சரிதான் அப்படின்ற மாதிரி ஐடிவிங்க வச்சு பேச போகிறாங்க, அது வேற விஷயம். அதுவே சார். பட் இருந்தாலும் அந்த மாதிரி ஒருவேளை தடுமாற்றங்கள் இருந்தாலும் கூட ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட்டாக அந்த மாதிரி தடம் மாறிவிடக்கூடாது அப்படின்றதான் நம்மளுடைய ஒரு வேண்டுகோளாக இருந்து கொண்டிருக்கின்றது என்பதை கூறிக்கொண்டு, நம்ம தமிழக வெற்றிக்கழகத்துடைய தலைவர் விஜய் சொன்ன மாதிரி ஆகிவிடாமல் எப்போதும் திமுக என்பது சனாதனத்தை எதிர்க்கின்ற ஒரு கம்பீரமான கட்சி என்று மீண்டும் அதை பரிசீலனை சரிபடுத்துவார் என கேட்டுக்கொள்வோம் என்பதை கூறிக்கொண்டே கற்பியோடு புரட்சி என்று புரட்சி வரியை கூறிக்கொண்டே நிறைவு செய்கின்றோம். நன்றி, வணக்கம்.